அஹிம்சையால் ஆங்கிலேயர்களுக்கு இம்சை தந்து 300 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து இந்தியாவை விடுவித்த தேசபிதா மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் இன்று. ஒவ்வொரு தலைவர்களின் பிறந்த நாளை அவர்கள் சென்ற வழியில் சென்றும் அவரது கொள்கைகளை படித்தும் கொண்டாடுவோம். அதேபோல காந்தி சார்ந்த இடங்களை பார்ப்பதும் தனி சுவாரஸ்யம். கீர்த்தி மந்திர் குஜராத்தில் காந்தி பிறந்த போர்பந்தரில் காந்தியின் நினைவாக கட்டப்பட்டது. 3 மாடிகளை கொண்ட ஹவேலியில் காந்தியின் நினைவுப் பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. காந்தியின் தந்தை, மாமா மற்றும் தாத்தா அன்றைய குஜராத் நகரத்தில் இருந்த ஜெத்வா ராஜ்புத் ஆட்சியாளர்களுக்கு மந்திரிகளாக இருந்தனர். சபர்மதி ஆசிரமம் குஜராத்தின் சபர்மதி நதிக்கரையில் காந்தி தனது மனைவியுடன் இங்கு வசித்து வந்த இடம்தான் இது. காந்தியின் புகழ்பெற்ற 2 இயக்கங்கள் இங்கு தொடங்கப்பட்டன. தண்டி உப்பு சத்தியாகிரகம் இங்கிருந்துதான் தொடங்கியது. சுதந்திர போராட்டத்தின் போது பலருக்கு அடைக்கலமாக இருந்த இடமும் இதுதான். சேவா கிராமம் 1930ஆம் ஆண்டு தண்டி யாத்திரைக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் பெறும் வரை சபர்மதிக்கு திரும்புவதில்லை என்று காந்தி முடிவு செய்தார். அவர் 1940 வரை 6 ஆண்டுகள் இந்த சிறிய கிராமத்தை தனது தலைமையகமாக வைத்திருந்தார். இங்கிருந்து தான் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு இந்தியாவில் உள்ள கிராமங்கள் இன்றியமையாதவை என்று அவர் நம்பினார். ஆகா கான் அரண்மனை. இந்த அரண்மனை உண்மையில் 1942இல் சிறையாக செயல்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு பிரச்சாரத்தை தொடர்ந்து மகாத்மா காந்தி, கஸ்தூரிபா காந்தி மற்றும் காந்தியின் செயலாளர் மகாதேவ் தேசாய் ஆகியோர் இந்த சிறையில்தான் அடைக்கப்பட்டு இருந்தனர். பார்வையாளர்கள் இப்போது அரண்மனையின் அறைக்குள் காந்தி தேசிய நினைவகத்திற்கான புகைப்படங்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் ஹில்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் ஹில்லில் உள்ள பழைய கோட்டை உலக வரலாற்றில் மிகவும் பிரபலமான சில ஹீரோக்களை அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலையாக இருந்தது. நெல்சன் மண்டேலா மற்றும் காந்தி இருவரும் இங்கு இருந்துள்ளனர். பார்வையாளர்கள் இப்போது நமது புரட்சியாளர்கள் விட்டு சென்ற தடயங்களின் அருங்காட்சியகத்தை காணலாம். மணிபவன் காந்தி அருங்காட்சியகம் பம்பாய் 17 ஆண்டுகள் பல போராட்டங்களின் தலைமையகமாக இருந்தது. இது ஒத்துழையாமை, சத்தியாகிரகம், சுதேசி, காதி மற்றும் கிலாபத் இயக்கத்தின் பிறப்பிடமாக இருந்தது. இந்த இடத்தில் காந்தி எழுதிய 50,000 புத்தகங்கள் உள்ளன. இது பயணிகளின் முக்கிய ஈர்ப்பாகும். காந்தி ஸ்மிருதி. ஜனவரி 30, 1948இல் அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவர் 144 நாட்களை கழித்த தொழிலதிபர் குடும்பத்துக்கு சொந்தமான பிர்லா பவன்தான் இது. இந்த வானத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் அவர் கடைசியாக அணிந்த இரத்தக்கரையுடன் கூடிய ஆடை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தந்தையை துளைத்த தோட்டாக்கள் பூஜையறையில் வைத்துள்ளனர்.